ரூபாய் 150க்கு ஆசைப்பட்டு ரூபாய் 48 லட்சம் வரை இழந்த ஐடி ஊழியர். ரூபாய் 66 லட்சம் இழந்த நபர். வாட்ஸ்அப்பில் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி உங்களை டெலகிராமுக்கு கூட்டிகிட்டு போய் பல டாஸ்க்குகளை செய்ய வச்சு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. பல லட்சக்கணக்கான ரூபாய் நிறைய மக்கள் இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக நிறைய நியூஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு டெலகிராம் ஸ்கேம் நியூஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்ட உடனே ஏகப்பட்ட நியூஸ் இதில் பார்க்க முடிஞ்சு என்னால். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மெயினாக முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த ஸ்கேம் நடந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அதில் பெருசாக என்னால் ஆதாரத்தை காமிக்க முடியல. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை காமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு நடந்த அந்த ஸ்கேமை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேமில் மிக முக்கியமாக நான் மாட்டினேனா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி டெலகிராம் ஸ்கேம் நியூஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நான் சர்ச் பண்ணேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நியூஸு. டெலகிராம் மோசடியில் வேலை செய்த டெலகிராம் ஸ்கேம் 66 லட்சம் இழந்த ஐடி ஊழியர். அதுக்கப்புறம் 150க்கு ஆசைப்பட்டு 48 லட்சம் இழந்த ஐடி ஊழியர். தமிழ்நாட்டிலே யாரும் சிக்கிடாதீங்க லேட்டஸ்ட்டு. டெலகிராம் ஸ்கேம் லேட்டஸ்ட் நியூஸு. டெலகிராம் வாட்ஸ்அப் மூலம் லட்சக்கணக்கில் இழந்த நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸுங்க. நீங்களே கண்கூட பாருங்கள், நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது எனக்கு நடந்த அந்த ஸ்கேம் வாட்ஸ்அப்பில் நடந்துச்சு. வாங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதாங்க எனக்கு வாட்ஸ்அப் சேட்டு. இதில் பாருங்கள், இது எப்போ நடந்துச்சுன்னா 29ஆம் தேதி 11வது மாதம் 2023. ஸோ குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு ஹவ் ஆர் யூ, மே ஹெல்ப் யூ அப்படின்னு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் எஸ் டெல் மீ அப்படின்னு சொன்னேன். அதில் ஐ எம் ஆதிலா ரான்யா ஃப்ரம் சம்திங் டைம்லெஸ் ஜாப் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எ பிராண்ட் ஆஃப் அவர் கம்பெனி ஒர்க்கு வித் கூகுள் மெர்கன்டைன்ஸு. அதாவது கூகுள் மேப்பில் நாங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஜாப் இருக்குது. நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எவ்வளோ இயர் ஓல்டுன்னாங்க. 25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா சரி ஓகே. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபா காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டாங்க. என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் அவங்க அமுச்சு விட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூகுள் மேப் ஒரு சின்னதாக ஒரு மேப் மாதிரி கொடுத்து இது மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. கூகுள் மேப்பில் போயிட்டு நாங்கள் சம் ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி தருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும், 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியும் நம்ம ரேட்டிங்கையும் கொடுத்து டெமோ பிசியும் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொன்னாங்க வாட்ஸ்அப்பில். அதே மாதிரியே நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு யூ ஹேவ் டெலகிராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆப் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டெலகிராம் ஆப்பு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை டெலகிராம் ஆப்பில் நான் உங்களுக்கு ஒர்க்கு கோடு யூசர் நேம்லாம் அனுப்புகிறேன். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி இதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒர்க்கு குரூப், அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு குரூப் இருக்குது டெலகிராமில், அதில் ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்ச அந்த லிங்க்கில் போனால் இலிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நேம் க்ரியேட் பண்ணி அந்த நேமில் அவங்க எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் பேசியிருந்தேன். ஸோ இந்த நேமுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னனால நம்மளும் உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப்பில் நம்பர் பாருங்கள் ஒரு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இலிஜா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒர்க்கு கோடு நான் சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்த டீட்டெயில்ஸ் நீங்களே பாருங்கள். என்கிட்ட உங்கள் பேர் என்ன, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, ஏஜ் என்ன அப்படியெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒர்க்கு கோடு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் 150 ரூபா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன்.
என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஒர்க்கு. நீங்கள் வந்து 12 டாஸ்க்கு வந்து செய்யணும். 24 டாஸ்க்கு 20 டாஸ்க்கு செய்யணும் டெய்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 3 டாஸ்க் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 50 ரூபா கொடுத்துருவோம். நீங்கள் கூகுளில் ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு டாஸ்க்காக பண்ணேன். அதுக்கப்புறம் ரூ. 200 வரைக்கும் வந்துச்சு. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் ரூ. 200 250 இந்த மாதிரி அவங்க சர்டைன் பீரியட் வச்சுருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா 3 டாஸ்க்கு 4 டாஸ்க்கு வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ரூ. 200 250 வந்துடும். ஆனால் எங்கே தெரியுங்களா பிரச்சனை இருக்குது? 5ஆவதா 4ஆவதா ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா ரூ. 1000 அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 1500 தருவோம். ரூ. 2000 அனுப்பிச்சிங்கன்னா ரூ. 2500 தருவோம். 10,000 அனுப்பிச்சிங்கன்னா ரூ. 20,000 தருவோம். 1,00,000 அனுப்புனீங்கன்னா 25,00,000 தரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட மாதிரி சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு தான் ஸ்டார்டிங்கில் ரூ. 150 அனுப்பிச்சி விட்டாங்களே, அதுக்கப்புறம் ரூ. 200 250 நமக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அங்கே தான் வந்து ஸ்கேமே நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப்பு. ஸோ அந்த குரூப்பில் வந்து பி கிளஸ்டர் B201 அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் ஒவ்வொருத்தரும் இதில் பாருங்கள் 443 மெம்பர் இருக்காங்க. 26 பேர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் டாஸ்க்கு முடித்து இந்த குரூப்பில் அனுப்புவாங்க. இதே மாதிரி நம்மளும் டாஸ்க்கு முடித்து குரூப்பில் அனுப்பணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. ஸோ இப்படி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு 4 டாஸ்க்கு 5 டாஸ்க்கு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்க்கு இத்தனை டாஸ்க்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இலிஜா அப்படின்னு நேம் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளோட ஒவ்வொரு 3 தடவை 4 தடவை டாஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் ஒவ்வொரு டைமே வாங்குகிறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. நாங்கள் வந்து காசு தரோம், இது வந்து ட்ரஸ்டபுளான ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டு 4ஆவதாக ஒரு டாஸ்க்கு பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. 4ஆவதாக நம்ம என்ன பண்ணிடுவோம், இவங்க 100 150 தராயின்னு சொல்லிட்டு நம்மளும் 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வரைக்கும் நம்மளால் கட்ட முடியுது அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக தாங்க செக் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அப்போது தான் நம்ம லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்சம் கட்டுறோம் 20 லட்சம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லெவல் தெரிஞ்சுக்கிறாங்க. இவரால் வந்து இவ்வளோ கட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு செய்கிறாங்க ஆப்பு. ஏன்னா இதுலேயே குரூப்லேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இவ்வளோ கட்டுறாங்க, நீங்களும் இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நம்மளை நம்ப வச்சிடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணிடுறோம், சரி இவ்வளோ பேர் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி இதில் ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சுட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னா ஏன் வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்க அவங்களே அமிச்ச மாதிரியும் மற்றவங்க அமிச்ச மாதிரி இவங்களே ஏன் அமுச்சிக்கிட்டு இவங்களே ஏன் இந்த ரெக்கார்ட்லாம் ஷேர் பண்ணக்கூடாது? சரி அப்படியே இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னு கூட வைங்களேன். அப்படி அனுப்பும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 5000 10,000 வரைக்கும் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் லட்சக்கணக்கில் போகும்போது தானே இங்கே பிரச்சனை அப்படின்றது வருது. ஏன்னா எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் யாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி நீங்கள் இந்த ஸ்கேமில் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அது உள்ளே போனோம் அப்படின்னா மேப் ஒன்று வரும். அதில் ரிவ்யூவில் போய்ட்டு என்னோடது லவ்லி ஏகேங்கிற அக்கௌண்ட்டில் நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ ரேட்டிங் கொடுத்துட்டு இந்த ரேட்டிங்கை வந்து சப்மிட் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். 8 மணி நேரத்துக்கு போய் ஒரு கொத்தனார் வேலையோ இல்லை பெயிண்டர் வேலையோ இந்த மாதிரி செய்யும்போது கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்குது. ஆனால் ஈஸியாக உட்காந்துக்கிட்டு உங்கள் மொபைல்லையே இந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம், இவ்வளோ கட்டினா அவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கட்டினா இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. இது எல்லாமே ஃபேக்கு. இப்போது ஃபைனல் டச்சுக்கு வருவோம். இந்த ஸ்கேமில் நான் மாட்டினேனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மாட்டவே இல்லைங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் நான் சம்பாரித்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாரும் தயவுசெய்து மாட்டிடாதீங்க. இது ஒரு மாதிரியான ஸ்கேமாங்க. இன்னும் என்ன மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது தெரியுங்களா? இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வருவாங்க, பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுவாங்க, டெலகிராம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து கூகுள் மேப்புன்னு சொன்னாங்களா, ஆனால் இன்னொரு சைடு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ரீல்ஸ் இருக்குது இல்லைங்களா இன்ஸ்டாகிராமில், அந்த ரீல்ஸை வந்து நீங்கள் லைக் பண்ணணும், அந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த பேஜை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இங்கே கூகுள் மேப்பு, அங்கே ரீல்ஸு. இதே மாதிரி ரீல்ஸ் இல்லாமல் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணணும், ஷார்ட்ஸுக்கு வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான், ஒரே கம்பெனி ஒரே கரைங்க தான். அதனால் இவங்க பண்ணுற அந்த
வேலையெல்லாம் ஒன்று தான். அதாவது வாட்ஸ்அப்பில் வருவாங்க, டெலகிராமில் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க, இரநூறுவா 150 ரூபா ஏற்றி விடுவாங்க. ஆனால் எங்கே ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த ஒர்க்கு, அதாவது நாங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் லைக் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து கூகுள் மேப்பில் லைக் போடுங்க, இவ்வளோ ரேட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நம்மளை வச்சு செய்கிறாங்க. ஸோ தயவுசெய்து யாரும் இதில் மாட்டாதீங்க. நான் இதில் மாட்டலை. சப்போஸ் யாராவது மாட்டியிருந்தீங்க அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சைபர் கிரைமுக்கு 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேமில் நான் மாட்டலை அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ என்ன மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது ஸ்கேம் அப்படின்றது எனக்கே இந்த ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நானே போய் நிறைய நியூஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் இந்த நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கேம் இனி வரும் காலங்களில் யாருக்கும் நடந்துடக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லையோ இல்லை உங்களுக்கோ எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குரூப்லலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ தயவுசெய்து யாரும் இழந்துடக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான நியூஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். பாய், டேக் கேர்.